யாராச்சும் இருக்கீங்களா? கதவை துறங்க. யாராச்சும் இருக்கீங்களா? கார்த்திக், இப்ப இருந்து 3 மணி நேரம் டைம் இருக்கு உனக்கு. அதுக்குள்ள என்ன நடந்ததோ ஞாபகப்படுத்தி சொல்லிடு. இல்ல, இதை நான் பண்ணல. இல்ல இல்ல. ஐயோ, நான் கொலை பண்ணனா? இல்ல, இது ரத்தம் இல்ல. பேப்பர் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இல்ல, இது எல்லாமே போய் என்ன ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. யார் இதை பண்ணது? அப்பா, அம்மா, ஐயோ, ஓய், இவனுக்காக எத்தனை நாள் பொறுத்து போறது? டிசார்டரா? நான் அர்ஜுனா. ஆமா அர்ஜுன், சின்ன வயசுல நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்காக
நீயே உருவாக்கின கேரக்டர் தான் கார்த்திக். கார்த்திகாவே மாறிட்ட. நீ யாரு? நான் மீரா, உன்னை ட்ரீட் பண்ற டாக்டர். மீரா, நீ உயிரோட தான் இருக்கியா? நான் உன்னை கொல்லலையா? ஆமா, நீ யாரையும் கொல்லல. நம்ம நார்மல் தெரப்பி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நீ எப்பயுமே உன் பாஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு இருந்த. கொஞ்ச நாளாவே உன் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருந்துச்சு. நீயே உன்னை லூஸ் பண்ணிட்டு இருந்த. என் ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ண. ஒரு நாள் உனக்குள்ள இருக்கிற அர்ஜுன் வந்து எனக்கு உண்மை தெரியும், என்னை காப்பாத்துன்னு சொன்னான். உன்னை உண்மையோட சந்திக்க வைக்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணேன், உன்னை பயன்படுத்துறதுக்காக இல்லை. இந்த ரூம் உன்னை குணப்படுத்துறதுக்காக கிரியேட் பண்ண ஃபைனல் தெரப்பி. அப்புறம் ஏன் என்னால் இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியல? நீ இங்க மாட்டிக்கிட்டன்னு நம்புறதால தான். நீ உன் மைண்ட்ல தான் லாக் ஆயிருக்க. கதவை யாரும் லாக் பண்ணல. கதவை பாரு, போ. மீரா, இப்போ நான் என்ன செய்யறது? அர்ஜுனாவும் இல்லாம கார்த்திகாவும் இல்லாம நீயா வாழும். 1584 அறியப்பட்ட டிஐடி நோய்க்கு இன்று வரை முழுமையான தீர்வு இல்லை. இந்த நோயால் தவிக்கும் அனைவருக்கும் எதிர்காலம் ஒரு விடிவெள்ளியாக அமையட்டும். தன் உண்மையான அடையாளத்தை தேடும் அர்ஜுனின் இந்த புதிய பயணம் வசந்தமாக மலரட்டும்.